வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலியும் பிரித்தானியா தொடர்பான சில முக்கியமான செய்திகள், சில தகவல்களை பார்ப்போம். இதன் அடிப்படையில் ஏவன் என்கின்ற புயல் பிரித்தானியாவினுடைய நொதர்ன் ஐலண்ட் ஸ்காட்லாண்டை தாக்கிவிட்டது. இப்பொழுதும் தாக்கி கொண்டிருக்கிறது. இதில் ஏற்பட்ட சில சேத விவரங்கள் என்ன நடந்திருக்கின்றதை பார்ப்போம். அதே போல 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டுல பிரித்தானியாவில் நிறைய பேர் வேலைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்கின்ற தகவல்கள் வந்திருக்குது, செய்திகள் வந்திருக்குது. சில நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்திருக்குது. மற்றும் பிரித்தானியாவுடைய பிரதமர் ஹேர் ஸ்டாமருக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களால் சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் லேபர் கவர்மெண்ட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்ந்து சேர்ப்பதற்கான ஆர்வத்தை காட்டி வருவதாகவும் சில முனைப்புகளில் ஈடுபடுவதாகவும் சில செய்திகள் வந்திருக்குது. இது தொடர்பில் இந்த காணொலியில பார்ப்போம். வட அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்து கொண்டிருந்த ஏவன் என்கின்ற புயல் பிரித்தானியாவினுடைய வட அயர்லாந்தையும் ஸ்காட்லாண்டையும் தாக்கியுள்ளது. இன்று 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே பெரும்பாலான மக்களுக்கு அலர்ட் வந்துட்டது மொபைல் போனுக்கு. பிரித்தானியாவில் ஏதாவது அனர்த்தங்கள், ஆபத்துக்கள் ஏற்படும் இருந்தால் அது தொடர்பிலான எச்சரிக்கை மணி தொலைபேசிக்கு அனுப்பப்படும். அதே போல இன்று அதிகாலை 5 மணிக்கு முதலே பெரும்பாலான மக்களுக்கு தொலைபேசியில் அலர்ட் வந்துட்டுது. புயல் வந்துட்டுது, புயல் தாக்க போகிறது என்று சொல்லி எல்லோரையும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி அலர்ட் கொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் மக்கள் எல்லோரும் வீடுகளுக்கு இருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டார்கள். மணிக்கு 90 தொடக்கம் 100 மைல் பெர் அவர் படி புயல் வீசியிருக்கிறது. ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டையும் தாக்கி இருக்குது. அயர்லாண்டில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. 1945ஆம் ஆண்டு தான் ஆக கூடுதலான புயல் தாக்கி இருக்குது. 182 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் ஆக கூடுதலான புயல் இதுவரைக்கும் பதிவாகியிருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து 183 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல புயல் தாக்கி இந்த ரெக்கார்டை உடைச்சிருக்குது. இந்த புயல் காரணமாக ஸ்காட்லாண்ட், நொதர்ன் ஐலண்ட் உள்ளடங்களாக நிறைய விமானங்கள், 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. புகையிரத சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு. பெரும்பாலான வீடுகளுக்கு, ஸ்காட்லாண்டில் 20,000 வீடுகளுக்கு மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கு. மொத்தமாக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், நொதர்ன் ஐலண்ட், ஸ்காட்லாண்ட் உள்ளடங்களாக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. அதே போல பெரி சர்வீஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான வணிக வளாகங்கள், கடைகள், வியாபார நிறுவனங்கள் உள்ளடங்களாக பாடசாலைகளும் முழுமையாக மூடப்பட்டிருக்கு. இந்த புயலால பெருமளவான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. சில வீடுகளுக்கு பாதிப்பு வந்திருக்கு. போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கு. மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியுது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீட்டிலேயே தங்க சொல்லியிருக்குது. ஆனால் இங்கிலாண்டை பொறுத்தவரையில் மெயின்லேண்டில் சில பகுதிகளில் காற்றுகள் பலமாக அடிச்சிருக்குது. ஆனால் லண்டனை பொறுத்தவரையில் இந்த காற்றின் பாதிப்பு பெரிதாக இருக்கவில்லை. அங்கங்கே சில அளவான காற்றுகள் வீசியிருக்கிய வழிய மற்றபடி பெரிதாக பாதிப்பு லண்டனுக்கு இல்லை. குறிப்பாக ஸ்காட்லாண்டுடைய மத்திய பகுதியிலையும் ஸ்காட்லாண்டுடைய வடபகுதியிலையும் இங்கால நொதர்ன் ஐலண்டிலையும் தான் யூகே பொறுத்தவரையில் பாதிப்புகள் நிறைய பதிவாகிருக்குது. அங்கால ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டிலையும் இந்த புயல் தாக்கம் வேகமாக பதிவாகியிருக்கு. பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த விடயமாக இந்த ஆண்டு பிரித்தானியாவில் பெருமளவான வேலை இழப்புகள் ஏற்பட போவதாக ஒரு அபாயமணி அடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான காரணமாக லேபர் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த எண்ணெய் கன்ட்ரிபியூஷன், வியாபார நிறுவனங்களுக்கு 15% எண்ணெய் கன்ட்ரிபியூஷனாக அவருடைய தொழிலாளர்களுக்கு பே பண்ண வேணும் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து. அது மட்டுமில்லை, வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனூடாக அடிப்படை சம்பளமாக 11 பவுண்டுகள் 44 பென்சுகளை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த 2 சுமையும் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அதனால தங்களால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதால தொழிலாளர்களை வேலையிலிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் செயின்ஸ்பரி 3000 பேரை வேலை நிறுத்துவதாக அறிவித்திருக்குது. இதுல வந்து 20% முகாமைத்துவ லெவல்ல இருக்கிறார்கள், மேனேஜரியல் லெவல்ல இருக்கிறார்கள் என்றும், முக்கியமாக செயின்ஸ்பரிக்குள்ள இருக்கிற காஃபி ஷாப்புகளை தாங்கள் மூடுவதாகவும் அறிவிச்சிருக்கு. இதனால அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்தவர்கள் பெரும்பாலானாக்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. செயின்ஸ்பரியை பொறுத்தவரையில போன ஆண்டுமே 1400 பேரை வேலையிலிருந்து நிறுத்தியது. அதே நேரத்தில் செயின்ஸ்பரி மிகப்பெரிய லாபத்தை போன வருடம் அடைந்தது என்றும் கூறியிருக்கிறது. அதனால 5% சம்பள உயர்வை தொழிலாளருக்கு கொடுப்பதாகவும் அறிவித்திருக்குது. இதற்கிடையில தான் இந்த 3000 பேரை வேலையிலிருந்து நிறுத்துவதாக
சொல்லியிருக்கு. இது சேன்ஸ்பரி மட்டும் இல்ல, மொரிஷனுமே 100க்கும் மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து நிறுத்தப் போவதாக திட்டத்தை செஞ்சிருக்குது. இது தொடர்பான செய்திகளும் வந்திருக்குது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் வேலையின்மை வீதம் கூடிக்கொண்டே போகிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கூடிக்கொண்டே போகிறது. கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4.4% அதிகரிச்சிருக்குது. அதுக்கு முன்னைய காலப்பகுதியில் வந்து 4.3 இருந்தது. இந்த செப்டம்பர் நவம்பர்ல 4.4 அதிகரிச்சிருக்குது. இந்த கடந்த ஆண்டினுடைய கடைசி கால பகுதிக்கு மட்டும் இந்த அதிகரிப்பு கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் பேரோல் டேட்டாவின் படி நிறைய பேர் வேலைகளை இழந்திருக்கிறதாக கூறப்பட்டிருக்குது. இந்த போக்கு வந்து மேற்கொண்டு அதிகரித்து கொண்டே செல்லும் என கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வருகின்ற சித்திரை மாதத்துல தான் இந்த மாற்றங்கள் டெக்ஸ்ல வந்து மாற்றங்கள் வருது. அதனால இந்த சித்திரை மாதத்தை நோக்கி போகும்போது இந்த வேலை இழப்புகளுடைய அதிகரிப்பு கூடிக்கொண்டே போகும். அதே போல இந்த வருடம் முழுவதுமே வேலை இழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை எக்கனமிஸ்ட் அதாவது பொருளியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறோம். பிரைமாக்கினுடைய விற்பனை வந்து சேல்ஸ் வந்து 6% கடந்த காலாண்டுல குறைஞ்சிருக்குது. அதுவுமே கிறிஸ்துமஸ் கால பகுதி சீசன் கால பகுதியில பிரித்தானியாவில் 6% குறைஞ்சிருக்குது. பிரைமாக்க பொறுத்தவரையில இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியாக தங்களுடைய வியாபாரங்களை செஞ்சு கொண்டு வருகிறோம். யுஎஸ்ஏல அவர்களுடைய விற்பனை அதிகரிச்சிருக்குது 17%. அதே போல ஸ்பெயின் போர்ச்சுகல்ல வந்து 9% அவர்களுடைய விற்பனை அதிகரிச்சிருக்குது. இங்கால பிரான்ஸ் இத்தாலியில வந்து 5% விற்பனை அதிகரிச்சிருக்குது. ஆனா யூகேல தான் 6% அவர்களுடைய விற்பனை குறைஞ்சிருக்குது. இதனால இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துல ஏற்பட போகின்ற இந்த எண்ணெய் கன்ட்ரிபியூஷன் அதிகரிப்பும் அடிப்படை சம்பள அதிகரிப்பும் தங்களுக்கு கூடுதலான பாதிப்பை கொண்டு வரும் என்ற அடிப்படையில பிரைமாக் வந்து லேபர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் பிரைமாக்கின்ற பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தாங்கள் இப்போதைக்கு வேலை ஆட்களை நிறுத்தாமல் தங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை தேடுவதாகவும் இந்த வருடத்தில் ஒரு 3% விற்பனை அதிகரிப்பை ஏற்படுத்தணும் என்றுதான் தாங்கள் செயற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். பிரித்தானிய பிரதமர் ஹேஜ் ஸ்டாமருக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. எப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நேட்டோ அமைப்பில் இருக்கிற உறுப்பு நாடுகள் தங்களுக்கான நிதி பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என சொல்லியிருந்தார். அதாவது இதுவரைக்கும் 2% அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில 2% தான் இப்ப பங்களிப்பா கொடுக்கணும். அதை 5% அதிகரிக்க வேணும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை மாதிரி ரொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு பெருசாக உடன்பாடும் இல்லை, பெருசான திருப்தியும் இல்லை. அதனால 500 பில்லியன் யூரோ பாதுகாப்பு திட்டத்துக்கு வருமாறு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரித்தானிய பிரதமரை கேட்டிருக்கிறார்கள். அவருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் வந்து இந்த திட்டத்தில் இணையுமாறு. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மீண்டும் சேர்ந்து சேர்ப்பதற்கான ஆர்வத்தையும் முனைப்பையும் லேபர் கவர்மெண்ட் காட்டுகிறது. லேபர் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில யூகேனுடைய பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி பாதையில மிக விரைவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மீண்டும் ஐரோப்பிய யூனியனோடு சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியாவுக்கு பெரிய அனுகூலம் கிடைத்த மாதிரி இல்லை. ஏற்றுமதியாக இருந்தா என்ன, இறக்குமதியாக இருந்தான செலவுகள் கூடவா இருக்கிறது. மற்றது அதே போல உக்ரைன் ரஷ்ய போராட கூடுதலாக பாதிக்கப்பட்டது, ஐரோப்பிய ஒன்றியத்தை தாண்டி கூடுதலாக பாதிக்கப்பட்டது பிரித்தானியா தான். அதே போல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு டாக்ஸை வந்து கூட்டிட்டாரு. முக்கியமாக சைனாவுக்கு 60% டேக்ஸை கூட்டியிருக்கிறாரு. கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகள் மற்றது பிரித்தானியாவுக்குமே டேக்ஸை வந்து கூட்டிட்டாரு. இது யூகேக்கு பெரிய ஒரு தலையடியா இருக்கு. என்னன்னு சொன்னா யூகே பொருட்களை இப்ப அமெரிக்காவில் சந்தைப்படுத்துறது மிக கடினமா இருக்கு. இரண்டா டேக்ஸ் கூடினபடியா பொருட்களை அங்க விற்கிறாத சூழ்நிலை ஒன்று ஏற்பட போகுது. அதனால அமெரிக்க சந்தையை டார்கெட் பண்றதா அல்லது ஐரோப்பிய சந்தையை டார்கெட் பண்றதா என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப யூகே வந்திருக்குது. இப்படியான ஒரு அழுத்தம் இருக்கிறதால லேபர் கவர்மெண்ட் வந்து மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்ந்து சேர்ப்பதற்கான முனைப்பை காட்டுது அல்லது அக்கறையை காட்டுது பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா அவர்கள் அந்த 3 விடயங்கள்ல மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது ரெட் லைன் என்று குறிப்பிடினோம். இந்த ரெட் லைனை நாங்கள் தாண்ட மாட்டோம். அதாவது 3 விடயங்கள். ஒன்று, ஒரு சிங்கிள் மார்க்கெட், அதாவது ஒரு பொதுவான சந்தையாக இருக்காது. பிரெக்சிட்டுக்கு முதல் எப்படி ஒரே சந்தையாக இருந்ததோ அப்படி இருக்காது, வேறு வேறு சந்தையாகத்தான் இருக்கும். மற்றது வந்து கஸ்டம் யுனைடெட், அதாவது சுங்கம் தொடர்பிலான ஒரு ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செய்யப்பட மாட்டோம். சுங்கத்தில் வேறு வேறையாக தான் செயற்படுவோம். அதே போல் இந்த மக்கள் வந்து இப்போ ஐரோப்பாவிலேருந்து யூகேக்கும் யூகேலேருந்து ஐரோப்பாவுக்கும் வந்து போகிறது வந்து அதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதிலேயும் நாங்கள் சேர்ந்து செய்யப்பட மாட்டோம் என்கின்ற 3 விடயங்கள்லேயும் மிக தெளிவாக இருந்து கொண்டு
வேறு மற்ற விடயங்களில் மாற்றங்களை கொண்டு வர்றதன் ஊடாக பிரித்தானியாவுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் என்கின்ற ஒரு சிந்தனையில செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியில ஹேஸ்டாமர் ஐரோப்பிய ஒன்றிய சில தலைவர்களை சந்திக்கிறாரு இன்ஃபார்மலா. அதுல சில விடயங்கள் ஆலோசிக்கப்படலாம். இதன் அடிப்படையில வருகின்ற வாரத்துல யூகே பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்ந்து எப்படி செயற்பட போகிறது என்கின்ற சில தகவல்களை செய்திகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த விடயங்களா இன்றைய காணொலியில இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற யூடியூப் சேனல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.